வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D டிஎம்டி பாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிள்ல 294 சைக்கிள் 22 ஸ்கூலுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கழுகியர் கடை அப்படிங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சைக்கிள் இன்னைக்கு போய் சேர போகுது. வாங்க அதை பார்க்கலாம். இன்றைய தினம் ஐஸ்வர்யம் ஸ்டீல் நிறுவனத்தின் சார்பாக நமது பள்ளியில் பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் அற்ற மாணவர்களுக்கும் நமது ஐஸ்வர்யம் ஸ்டீல் நிறுவனத்திலிருந்து மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இப்போது நடைபெற இருக்கிறது. அதற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் எமது பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். உங்களை மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது நான் எங்கே படித்தேன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்புங்கிற ஊரில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி சேதுநாராயணபுரம், அந்த ஊரில் இருந்து 4 கிலோமீட்டர் உங்களை மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே 4 கிலோமீட்டர் ஒரு துணி பையை தூக்கிக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் நடப்போம். சரிங்களா? அப்போ வரும்போது இடையில சுடுகாடு வரும்போது பயந்துக்கிட்டு ஐயோ பேய் இருக்குன்னு ஓடுவோம். அதே மாதிரி அந்த காலத்தில் ரோடு போடுறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கல்லை வச்சுட்டு இழுத்துக்கிட்டே போடுவாங்க. முந்தி காலத்தில் இழுப்பாங்க. இந்த மாதிரி மிஷின்லாம் கிடையாது. அந்த உருளைக்கல் வரும்போது ஐயோ அந்த கல்லில் பேய் இருக்குது அப்படின்ட்டு ஓடுவோம். சொல்கிறது ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னால். சரிங்களா? அப்போ தூணாக நிப்பாட்டியிருப்பாங்க. அதில் ஒரு கண்ணாடி விளக்கு இருக்கும். சாயங்காலம் ஆன உடனே அங்கே இருக்கிற மண்ணெண்ணெய் விளக்கு பொருத்தி வைப்பாங்க. அதுதான் விளக்கு அந்த காலத்தில். அந்த 4 கிலோமீட்டர் ஈவினிங் ஸ்டடி படிச்சுட்டு போகும்போது அதுக்கு பேர் ஒற்றை தூண் விளக்கு மரம். அதை பார்த்தோன்னே ஐயோ பேய் இருக்கும் அப்படின்ட்டு ஓடுவோம். அதுபோக அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய மரம் இருக்கும். பேய் பிடிச்சவங்கெல்லாம் அங்கே சாட்டையை வச்சு அடித்து அந்த கல்லெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த அம்மா அந்த இடத்துல கல்லை போட்டுட்டு அந்த சேலையெல்லாம் போட்டு ஆணி அடிப்பாங்க. அதை பார்த்தும் பயப்படுவோம். அப்படி பயப்பட்டு 4 கிலோமீட்டர் நடந்து படித்தோம். நான் 10th படிக்கும்போது தான் எங்கள் ஊரில் மாரிமுத்துன்னு ஒரு அண்ணன். சரியா? அந்த மாரிமுத்து அண்ணன் தான் எங்கள் ஊரில் சைக்கிள் வாங்கினவர். தம்பி 10th படிக்கும்போது மாரிமுத்து என் மகனை கொண்டு போய் வத்திராயிருப்பில் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் வண்டியில் கேரியர் இருக்கும், அதில் உட்காந்துட்டு போனேன். சரிங்களா? இந்த மாதிரி நடந்து படித்தோம். அரசு பள்ளியில் படித்தோம். அரசு பள்ளியில் படிப்பது பெருமை. உயர் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இருக்குது, உதவித்தொகைகள் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எனவே தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் நான் பேசியதை ரொம்ப பொறுமையாக கேட்ட ஐஸ்வர்யம் ஸ்டீல் நிறுவனத்தைச் சேர்ந்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகம்னா என்ன, பாம்பு தானே? பாம்பு பேர் உனக்கு வச்சிருக்காங்க. எங்க ஒரு பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடுடே எப்படி கை வச்சு இந்த மாதிரி டான்ஸ் நல்லா ஆடுவியோ? வேற என்ன மாதிரி ஸ்டைல்லாம் தெரியும்? தேங்க அதுவா? ஆடு பாப்போம். பாடிட்டே ஆடு. அவனே பாடிட்டே ஆடுறான். பாடு. விஜய் மாதிரி ஆடுவீங்களா? மல்லம்ம பித்தா அது அதுலயா? உங்க பேரு? அப்ப நீனும் ஒரு பாம்பு டான்ஸ் போடு. அவன் மட்டும் போட்டான்ல, அவன் தம்பியா? சரி, அப்ப ஒரு டான்ஸ் போடு. நான் பாம்பு பாட்டு. பெரிய பாம்பு தகப்பா, பின்னாடி பெரிய குச்சி எடுத்துட்டு வரேன். பெண் பாம்பு இப்படிதான் ஆடுவேன். சரி, ஓகே, சொல்லுங்க. இப்ப சைக்கிள் வாங்கிருக்கீங்களே, எப்படி இருக்கு? சந்தோஷம். சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? பழகு. யார் பழகி தருவா? இங்க வா. இந்த அக்காவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? பழகி கொடுப்பியா? திரும்பி அந்த ரியாக்ஷன் சொல்லு. சைக்கிளோட விழுந்துடாது. அக்காவை பார்த்துன்னு கவனம். கீழே விழுந்தாதான் பழகணும். ஏன் கீழே விழாம பழக முடியாதே? பழக முடியாது. அப்ப நீ எத்தனை வாட்டி விழுந்திருக்க? நான் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன். நிறைய வாட்டி விழுந்திருக்கே. அதான் அந்த மூஞ்சி கைக்கெல்லாம் குறையா இருக்கா? சரி, ஓகே. இந்த புக்ல ஒரு கதை எடுத்து அக்காவுக்கு வாசிச்சு காட்டு. மேகினி என்ற 2 மேகினி, அது மோகினிடா. மோகினி என்ற வயது யானை 2 எங்க போச்சு? 2 வயது யானை துருக்கி குழந்தைகளுக்கு இந்தியாவில் பரிசாக சென்றது. அவள் இஸ்தான்புல் அடைந்த போது ஒரு பிராமணர்
இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பிரபலத்து இவனை பாசிக்க மாதிரி என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்க? 8th ஸ்டாண்டர்ட்ல என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. சரி சைக்கிள் வாங்கிருக்கீங்க தம்பி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. எங்க வீட்டுல சொன்னேன், அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இல்ல, அம்மா ஆடு மேய்க்கலாம். எத்தனை ஆடு இருக்கு? 10 ஆடு இருக்கு. அதுல எத்தனை நீ மேய்ப்ப? சேர்ந்து மேய்ப்போம். சேர்ந்தா எப்படி? எந்த டைம்ல ஆடு மேய்க்க போவீங்க? நான் லீவு டைம்ல மேய்க்க போவேன். சரி. அம்மா தொட்டிக்கு மேய்ப்பாங்க. அம்மா என்ன நான் ஸ்கூல் வந்துட்டா மேய்ப்பாங்க. ஸ்கூல் போயிட்டு போய் மேய்ப்பேன். அம்மா தொட்டிக்கு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. சரி, நீ படிச்சு என்ன ஆக போற? டாக்டர், வெட்டினரி டாக்டர். ஓஹோ, ஏன்? ஆட்டுக்குட்டிலாம் வச்சிருக்கோம்ல. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அதனால நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்ப காசு கொடுக்கறதுனால சொல்றியோ? சரி, ஓகே, சூப்பர். ஓகே, that's it மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வர்யம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கிருத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். Bye.